இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆன்மாக்களுக்கு, இந்த ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு இந்த ஆன்மாவின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துதல்களும். நாமெல்லாம் இன்றைக்கி ஒரு ஆன்மீக ரீதியாக ஆன்மா இறைவனோடு, நம்முடைய விண்ணக தந்தையோடு உறவாடுகின்ற ஒரு தெய்வீக அனுபவத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே மதத்துக்கு அப்பால், மறுபடியும் சொல்கிறேன், மதத்துக்கு அப்பால் எந்த மதத்தையும் சார்ந்து எந்த மதத்துக்கும் உட்பட்டவர், கட்டுப்பட்டவர் அல்ல இறைவன். மதத்துக்கு அப்பால் ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை தூய்மையாக வைத்து கொண்டு, இருதயத்திலே சுத்தமாக இறைவனுடைய சன்னிதானத்திலே வந்து, உன்னை தேடி வந்திருக்கிறேன், என் குறைகளை நீக்கி, என் பாவ கரைகளை நீக்கி, சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி, முதல் மனிதன் செய்த அந்த மீறுதலினால் செத்துப்போன அந்த ஆன்மாவை, ஆவியை உயிர்ப்பித்து, இறைவா என்னை வாழ வைப்பாயாக, வழிநடத்துவாயாக, எனக்கு ஒரு நிலைவாழ்வை, நிறைவாழ்வை தருவாயாக என்று சொல்லி, எந்த மனிதன் அவரை விரும்பி அழைக்கிறானோ, அவரிடத்தில் கைகளை ஏந்துகிறானோ, அவர் மீது தன்னுடைய முகத்தை பதிய வைக்கிறானோ, அந்த மனிதனை அவர் பிரகாசிக்க செய்கிறார். இருதயத்திலே தாழ்மையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அதனால் இருதயத்தை மட்டும்தான் இறைவன் கேட்கிறார். உன்னுடைய இருதயத்தை இறைவன் கேட்கிறார், கொடு அப்படின்னு சொல்லி. உன் இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டான்னா நான் உன்னோடே எப்போவுமே தங்கியிருப்பேன்பா. ஏதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்கோடு வாசம் பண்ணுவேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு தங்கி அவனை நான் என்ன செய்வேன், வழி நடத்துவேன் அப்படின்னு என்ன செய்கிறார், திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அதனால் இன்றைக்கி எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி இருக்குது, கடவுள் இருக்கிறாரா? கடவுள் எப்படி இருக்கிறார்? அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? இதை ஒரு ராஜா தன்னுடைய அரியணையிலே வந்து சிங்காசனத்திலே அமர்ந்து தன்னுடைய சபையில் இருக்கக்கூடிய மந்திரிகளை பார்த்து, சபை தலைவர்களை பார்த்து அவர் கேட்கிறார், இன்றைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன், இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை, விளக்கத்தை சொன்னால் நாளைக்கு இந்த மந்திரி சபையில் நிலைத்திருப்பீர்கள், இல்லைன்னா இந்த மந்திரி சபையை விட்டு நீங்கள் என்ன செய்வீர்கள், காலி செய்யப்படுவீர்கள். மந்திரிகள் எல்லாத்துக்குள்ளேயும் குழப்பம். என்ன கேள்வி ராஜா கேட்க போகிறான்னு கேட்கும்போது, ராஜா கேட்ட கேள்வி இதுதான், கடவுள் இருக்கிறாரா? அவர் இருக்கிறார்னா எப்படி இருக்கிறார்? மூணாவது, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த 3 கேள்விக்கும் நீங்கள் நாளைக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் போயிட்டு வாங்குறாரு, எல்லாரும் போகிறாங்க, குழப்பத்தில் போகிறாங்க. நாட்டில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எங்கே என்ன பிரச்சனை என்னன்னு சொன்னால் சொல்ல தெரியும். கடவுள் இருக்கிறாரானா இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இப்போ மந்திரிகள் குழப்பத்தோடு போகிறாங்க. வீட்டில் ஒரு மந்திரி குழப்பத்தோடு இருக்கிறத பார்த்து தன்னுடைய மக கேட்குறா, அப்பா என்ன இன்றைக்கி முகம் வாடி போயிருக்கு, பேயறிஞ்ச மாதிரி வந்திருக்கீங்களே, என்ன நடந்துச்சு உங்கள் சபையில் என்னன்னு கேட்கும்போது ராஜா மந்திரி சொல்கிறார், இன்றைக்கி ராஜா கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டார். என்ன கேள்விப்பா கேட்டார் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார், இதுதானா, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், வாங்க நாளைக்கு ராஜா சபைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை நினைச்சிது ராஜசபைக்கு கூட்டிகிட்டு போகிறார். இப்போ ராஜா பார்க்குறார், லைட்டு ஜொலிக்க, படை வீரர்கள் ஆரவாரத்தோடு வரவேற்போடு, சேவர்களெல்லாம் தலை வணங்கி ராஜாவை ரொம்ப மரியாதையோடு என்ன செய்கிறார்கள், வரவேற்று அரியணையில் அமர்த்துகிறார்கள். ராஜா பார்க்குறார், இங்கே இந்த குழந்தை வந்திருக்க, இந்த குழந்தைக்கு என்ன வேணும், இந்த குழந்தைக்கு என்ன வேணும் கேளுங்க, கொடுங்க அப்படின்னு. அந்த குழந்தை சொல்லுது, ராஜாவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லுவியா? சொல்லுவேன் ராஜாவே, உங்கள் கேள்வியை கேளுங்க அப்படி. இப்போ ராஜா, கடவுள் இருக்கிறாரா? அந்த குழந்தை அழகாக சிரித்து கொண்டு சொன்னது, ராஜாவே இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். என்ன வேண்டுதல்? ராஜ்யத்தில் பாதிய வேணாலும் தர்றேன். இது ராஜாக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள். இப்போ ராஜ்யத்தில் வேண்டாம், ஒரு டம்ளர் பால் கொடுங்க அப்படின்னு கேட்க, ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்து இந்த குழந்தை கொடுங்க அப்படிங்கிறார் ராஜா, உத்தரவிடுகிறார்.
பால் வருகிறது, குழந்தை கையில் கொடுக்கப்படுகிறது. அந்த பாலை கையில் வைத்துக்கொண்டு ராஜாட்ட அந்த குழந்தை கேட்கிறது, ராஜாவே இந்த பால் கையில் இருக்குது, இதில் வெண்ணெய் இருக்கிறதா? ஆமாம், பாலில் என்ன இருக்குது? வெண்ணெய் இருக்குது. பாலில் வெண்ணெய் இருக்கிறது என்பது உண்மையானால் அதை இப்போ உங்கள் கண்ணால் பார்க்க முடியுதா? இல்லை. பாலில் வெண்ணெய் இருக்கிறது உண்மை, அதனால் என் கண்ணால் என்ன செய்ய முடியல. இதே போல் கடவுள் இருக்கிறார் என்பது உண்மை, ஆனால் இந்த ஊன கண்கொண்டு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் தேவன் இன்னைக்கும் என்ன செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் இந்த ஊன கண்கொண்டு யாரும் கடவுளை என்ன செய்ய முடியாது. இதுக்கு ஒரு மனிதன் மறுபடி பிறக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி இறைவனிடத்தில் இழந்து போன அந்த விண்ணக மேனியை அவன் திரும்ப கேட்க வேண்டும். இழந்து போன அந்த செத்துப்போன ஆன்மாவை, அந்த ஜீவனை மீட்டுத்தா என்று சொல்லி, உயிர்ப்பியும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்க வேண்டும். அடுத்தாப்பில் அவன் தன்னுடைய அந்த சாபத்தை நீக்கி, பாவத்தை நீக்கி, எனக்கு அந்த பரிசுத்தமான அந்த ஏதேன் தோட்டத்திலே, அந்த இன்ப வனத்திலே, பரலோகத்திலே எனக்கு என்ன செய்ய வேண்டும், என்னை தங்க வையுங்கள், வழிநடத்துங்கள் என்று சொல்லி இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். அப்படி ஒரு மனிதன் அந்த விண்ணகத்தை நோக்கி, விண்ணகத்தில் எனக்கு பங்கு வேண்டும், உம்முடைய பரிசுத்தத்தில் எனக்கு பங்கு வேண்டும், உம்முடைய ராஜ்யத்தில் எனக்கு பங்கு வேண்டும், உம்முடைய அதிகாரத்தில் எனக்கு பங்கு வேண்டும், நீர் முதல் மனிதன் கொடுத்த அந்த கிரீடம், நெற்றியிலே நீர் பதித்திருந்த உம்முடைய நாமம் எனக்கும் தர வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி அவருக்கு முன்பாக தலை குனிந்து தலைக்கு மேல் கரங்களை கூப்பி அவரை தொழுது கொள்கிறானோ, அவனுக்கு இருதயத்திலே சுத்தமாக இருக்கிறானோ, அவனுக்கு தேவன் என்ன செய்கிறார், காட்சி அளிக்கிறார், கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த குழந்தை என்ன செஞ்சு ராஜாவுக்கு புரிய வச்சு விலை கொடுத்துச்சு. ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு, அருமையான விளக்கம், சரியான விளக்கத்தை நீ எனக்கு என்ன செய்தாய். குழந்தை மறுபடி கேட்டது, 2வது கேள்வியை தொடருங்கள் என்று சொல்லி ராஜா மறுபடி கேட்டார், கடவுள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்? ராஜாவை இப்பொழுது உங்கள் அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளையும், இந்த வண்ண விளக்குகள், லைட்டுகள்லாம் என்ன செய்யுங்க, ஆஃப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு குழந்தை சொல்லிச்சு. ராஜா உடனே உத்தரவிட்டார், லைட்டெல்லாம் என்ன செய்யுங்க, ஆஃப் பண்ணுங்கண்ணே. எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. லைட் ஆஃப் ஆனால் என்ன இருக்கும், ஒரே இருட்டார். குழந்தை சொன்னது, இப்பொழுது எனக்கு ஒரு மெழுதிரியும் ஒரு தீப்பெட்டியும் கொடுத்தாருங்கள். ஒரு மெழுதிரியும் தீப்பெட்டி இந்த குழந்தை கையில் கொடுக்கப்பட்டது. அந்த தீப்பெட்டியை தீக்குளுத்தி அந்த மெழுதிரியை ஒளியேற்றி அந்த குழந்தை கையில் பிடித்து கொண்டிருந்தது. ராஜாவே இப்பொழுது என்ன தெரிகிறது? இருள் மறைந்து ஒரு வெளிச்சம், ஒளி தெரிகிறது. இதுதான் இந்த உலகம், ஒரு இருட்டு. மனிதன் இந்த உலகத்திலே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே நன்மை எது, தீமை எது, உண்மை எது, பொய் எது, பால் எது, பதர் எது, கோதுமை எது, பதர் எதுன்னு தெரியாமல் இன்றைக்கி என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? வெந்தது தின்று விதி வந்தால் சாவனு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். கடவுள் ஒளியாக இருக்கிறான். என்னைக்கு ஒரு மனிதனுடைய அகத்திலே, இருதயத்திலே தன்னுடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிறாரோ, ஒளியேற்றுகிறாரோ, அன்னைக்கு அவன் இந்த மண் உலகை தாண்டி இன்னொரு உலகம், விண்ணுலகம் இருக்கிறது, ஒளி உலகம் இருக்கிறது, பரிசுத்த உலகம் இருக்கிறது, பரலோகம்னு ஒன்று இருக்கிறது என்பதை என்ன செய்து கொள்வான், தெரிந்து கொள்வான். ஆகவே கடவுள் இன்றைக்கி எப்படி இருக்கிறார்னா ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி 2வது கேள்விக்கு அந்த குழந்தை என்ன செய்தது, பதில் சொன்னது. ராஜா மிகுந்த சந்தோஷப்பட்டு அந்த ராஜசபையை கைகொட்டி என்ன செய்து ஆராவரம் பண்ணியது. அருமையான விளக்கம் என்று சொல்லி, இந்த கடவுள் எப்படி இருக்கிறார் என்ற விளக்கத்தை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொல்லி அந்த குழந்தையை பாராட்டினார். குழந்தை மறுபடியும் சொன்னது, உங்கள் 3வது கேள்வியை தொடருங்கள். இப்பொழுது கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த கேள்விக்கு அந்த குழந்தை உடனே ராஜ சமூகத்திலே, ராஜாவே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அந்த அரியணையிலிருந்து, நீங்கள் அமர்ந்திருக்கிற அந்த சிங்காசனத்திலிருந்து நீங்கள் இறங்கி கீழே வாங்க அப்படின்ச்சு. சரின்னு ராஜா என்ன செஞ்சார், உடனே அந்த அரியணையிலிருந்து சிங்காசனத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார். இந்த குழந்தை விறுவிறுன்னு அப்படியே ஏறி மேலே போய் என்ன அந்த சிங்காசனத்தில் அரியணையில் போய் அமர்ந்தது. ராஜாவே இப்பொழுது கடவுள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அரியணையிலே ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய, சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய
அகந்தையுள்ளவர்களை, ஆணவம் பிடித்தவர்களை, நெஞ்சிலே செருக்குற்றோரை அவர் கீழே தள்ளி, குப்பையில் இருக்கிறவர்களை, கீழே இருக்கிறவர்களை தூக்கி அவர் என்ன செய்கிறார்? அரியணையிலே சிங்காசனத்திலே உட்கார வைக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தது. ராஜா அருமையான பதில். இந்த அரியணையிலே உட்கார வேண்டும் என்று சொன்னால் அந்த இறைவனுடைய அருளும் இந்த மனித தயவும் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு நம்முடைய ஜோசப் விஜய் முதலமைச்சராக அரியணையிலே அந்த இதில் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இறைவனுடைய அருள் இந்த பூமியிலே உள்ள மனிதர்களுடைய, தம்பி தங்கச்சியினுடைய, அக்கா தங்கையினுடைய, அம்மா அப்பாவினுடைய ஒரு தயவு, ஒரு இரக்கம், ஒரு பாசம் இன்னைக்கு அவர் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் அசைக்க முடியாத ஒரு ஆட்சியில் என்ன செஞ்சிரு உட்கார வைத்திருக்கிறார். ஆகவே இதயத்திலே செருக்குற்றோரை அவர் சிதறடிக்கிறார். ஏழைகள் மீது இரக்கம் இல்லாத, அதை சபாநாயகர் அழகாய் சொன்னார். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது, அரியணையில் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது, இந்த நாட்டுக்கு ஏழைகள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், வாழ்க்கை இழந்து வாழ தகுதியில்லாதவர்களை வாழ வைக்கும்படியாக இந்த சிங்காசனம் அரியணை. அதை இன்னைக்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் மறந்து விட்டார். அதை செய்ய தவறிவிட்டபடியினால் சவுல் ராஜாவாக இருந்தார். சவுலை, அந்த ராஜாவை அரியணையிலிருந்து கீழே தள்ளி ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக்கினார். இதை நாம் பைபிளிலே பார்க்கிறோம். இதற்கு முன்னாடியும் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கடவுளுடைய வார்த்தையை மீறி கடவுளை வழிபடுகிறதை, தொழுகிறதை விட்டுவிட்டு இவர்கள் விருப்பம் போல கன்றுக்குட்டிகளையும் சிலைகளையும் உருவங்களையும் செய்து இவர்கள் உண்டாக்கிய கடவுளை இவர்கள் வழிபட்டு என்னைக்கு இருதயத்தில் செருக்குற்றவர்களாக நான் தான் ராஜா, நான் தான் கடவுள், என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி ஆணவம், அகம்பாவம், மேட்டிமை கொண்ட அத்தனை ராஜாக்களையும் பிரபுகளையும் அவர் கீழே தள்ளி அந்த நாட்டை அழித்து அவருக்கு பணிந்திருந்த, அவருக்கு கீழ்ப்படிந்திருந்த தாவீதை வெற்றி பெறச் செய்து என்ன செய்தார்னு சொன்னால் இந்த இஸ்ராயல் மக்களை ஆண்டு வழி நடத்தினார். அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் இதை தெய்வம் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி இந்த ஜோசப் விஜய் முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறவர் பதவியேற்ற அன்றைக்கு இன்றைக்கி பாஸ்டர்கள், போதகர்கள் இதை போதிக்கிறாங்க, ஆனால் அதை கடைபிடிக்கலை. இதை கடைபிடித்து வாழுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதை இந்த ஜோசப் விஜய் என்ன செய்கிறார்னா கடைபிடித்தார். இந்த கடவுளுடைய வார்த்தையை கைக்கொள்ள ஆரம்பித்தார். தன்னை வெறுத்தவர்களை, ஆட்சியில் அமரக்கூடாது, வரக்கூடாது என்று சொல்லி இவருக்கு சதி பண்ணவர்களை, இவர்களை கெடுக்க நினைத்தவர்களை, இவரை புண்படும்படியாக பேசியவர்களை இவர் என்ன செஞ்சார்னா வீடு தேடி போய் அவர்களை அன்பு செய்து கட்டிப்பிடித்து பூங்கொத்தை கொடுத்து சால்வை போர்த்தி அவர்களுடைய தோல்வியை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நினைத்து துக்கப்படாதீர்கள், கடவுள் என்ன செய்கிறார், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை சந்தித்து பேசிட்டு வந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தன்னுடைய சத்துருக்களை சிநேகிக்கிறவர்கள் கடவுளுக்கு பிரியமானவர்கள். கடவுளுடைய வார்த்தையின்படி அந்த வார்த்தைக்கு பவர் உண்டு. இப்படி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து மௌனமாக அமைதியாக இந்த மக்களுடைய வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை, மக்களுடைய சிரிப்பு தான், சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம், இந்த மக்களுடைய பசி நீங்குவதுதான் என் பசி நீங்கியது. ஆகவே அநீதியை அழிக்கும்படியாக இயேசு சொன்னார், பிசாசின் கிரியில் அழிக்கவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொன்னார். அதனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநீதிகள், அக்கிரமங்கள், போதைகள், மக்களை, வாலிப தம்பிகளை, சகோதரர்களை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய மது போதைகளை என்ன செய்யணும், ஒழிக்கணுங்கிற ஒரு முடிவை எடுத்து இன்றைக்கி இந்த தீமை அழிச்சிட்ருக்கிறார். ஸ்ரீராமர் அந்த ராவணனையும் ராவனுடைய கூட்டத்தையும் தீமை செய்கிறவங்க அரக்க சக்திகள், ரிஷிகளை, முனிவர்களை, நல்லவங்களை பூரா கொன்று சாப்பிட்டு அவங்க மாம்சத்தை தின்னு வெறி பிடிச்சிருந்த
நல்லவர்களை அழித்து கொண்டிருந்த கெடுத்து கொண்டிருந்த தீய சக்திகளை தீமைகளை அழிப்பதற்காக இறைவன் என்ன செஞ்சார்னு சொன்னால், அந்த பரலோக தகப்பன் அவரை இந்த பூமியிலே மனுஷனாக அவதரிக்க செய்தார். அவருடைய அந்த மனு அவதாரம் நிறைய பேர் என்ன செய்தது, பாவத்திலிருந்து, மற்ற இந்த அழிவிலிருந்து, இந்த நரகாசுரனுடைய பிடியிலிருந்து, இந்த ராவணனுடைய அந்த தேவர் 3 உலகத்தையும் தேவர்களையும் தேவலோகத்தையும் தேவர்களையும் சிறைப்பிடித்து வைத்திருந்த அவனுடைய ஆட்சியை அழித்து, அவனுடைய அரியணையை அழித்து, அவனை வீழ்த்தி, அவருடைய தம்பியை என்ன செஞ்சார்னு சொன்னால் அரியணையில் அமர பண்ணார். அதனால் அந்த இறைவன் இன்னைக்கு மாறாதவர். என்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அழிக்கவும் கெடுக்கவும் துரோகம் செய்யவும் பழிவாங்கவும் கெடுக்கவும் இந்த பூமியிலே வாழுகிறானோ அவன் வாழ்க்கை முடிகிறது. அதனால் கடவுள் திறந்த வாசலை ஒருத்தனும் பூட்ட முடியாது, அவர் பூட்டிய வாசலை ஒருத்தனும் திறக்க முடியாது. அதனால் மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி செய்த தவறை உணர்ந்து திருந்தி நல்லது செய்வதற்கு உறுதுணையாக இருங்கள், உதவியாக இருங்கள். கடவுள் இறக்கப்படுவார். பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும், சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதனால் இதுக்கு முன்னால் அரியணையில் ஆண்டவர்கள் பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் என்ன செஞ்சு வச்சுருக்கிறீங்கன்னா சேர்த்து வச்சுருக்கிறீங்க குடும்பத்துக்கு. அதனால் இந்த சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து கர்ம வினையிலிருந்து நம்ம விடுபடன்னு சொன்னால் இந்த இயேசுனுடைய சன்னிதானத்துக்கு நீங்கள் வர வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். மதத்துக்கு வாங்கன்னு சொல்லலை, கிறிஸ்தவ மதத்துக்கு வாங்கன்னு வராதிங்க. மத்தேயு நற்செய்தி 23 அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. 14ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ கேடு, நீங்களும் அந்த தேவனுடைய ராட்சியத்துக்குள்ளே வரமாட்டேங்கிங்க, வர்றவங்களையும் வரவிடாமல் தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கடல் கடந்து ஊர் விட்டு ஊர் போய் அவங்கள உங்கள் மார்க்கத்தனை ஆக்குறீங்க, உங்களுக்கு சீடன் ஆக்குறீங்க. அதனால் அவங்க எங்கே போகிறாங்கன்னா பெரும் நரகத்துக்குள்ள அவங்கள கொண்டு நீங்கள் தள்ளுறீங்க சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறார். லூக்கா 12 சொல்லுவார், என்னோடு இல்லாதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான்னு சொல்கிறார். அதனால் இறை அரசு என்பது மதத்துக்கு அப்பாற்பட்டது. ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியாக அமர்ந்து இறைவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்து, தன்னுடைய பாவங்களை அர்ப்பணித்து, தன்னுடைய இயலாமையை அர்ப்பணித்து, தன்னுடைய குற்றத்துக்கு மனஸ்தாபப்பட்டு, இறைவா என்னை மன்னித்து, என்னை புனிதப்படுத்தி, நன்மை செய்யும்படி, நல்லவனாக வாழும்படி என்னை வழிநடத்துவாயாக, என்னை உருமாற்றுவாயாக என்று சொல்லி அந்த இறைவனிடத்தில் உட்கார்ந்து அவன் முறையிடும் போது, கரங்களை ஏந்தும் போது, அது பைபிள் அழகாய் சொல்லுகிறது, இயேசுவானவர் நம்முடைய பாவங்களை சாபங்களை நீக்குவதற்காக, நம்மளை கரைதிரை அற்றவர்களாக புனிதர்களாக அந்த விண்ணகத்துக்குரிய மேனியை கொடுப்பதற்காக அவருடைய மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறது. இதை அவன் நெத்தியில் பூசு, இதை அவன் இருதயத்தில் பூசு. திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்தில் ஜோசப் விஜய் முதலமைச்சருக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். அந்த திருவெளிப்பாடு 12:11 சொல்லுவார், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தாங்கள் சான்று பகர்ந்த வார்த்தையினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். நாள்தோறும் நம்மளை ஓயாமல் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறவன் இந்த இஸ்பிலித்து, இந்த லூசிபர். அதனால் நீங்கள் மற்ற மனுஷனை நினச்சிட வேண்டாம். இவங்க மூலமாக இவங்கள்ட்ட அவன் தான் வேலை செஞ்சிட்ருக்கிறான். ஒரு மனுஷனுக்குள்ளே தூய ஆவி இருக்கணும், இல்லைன்னா தீயாவி இருக்கணும். தீய ஆவி உள்ளவர்கள் தீமையை செஞ்சிட்டு இருப்பார்கள், தீயதை பேசி கொண்டிருப்பார்கள், குறைகளை சொல்லி கொண்டிருப்பார்கள், நம்மளை குற்றவாளி என்று நியாயம் தீர்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கடவுளுடைய ஆவியை உடையவர்கள், தூய ஆவியை பெற்றவர்கள் நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பார்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு சொல்லி கொண்டிருப்பார்கள். அதனால் அந்த பாசிட்டிவாக பேசக்கூடியவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் அந்த இறைவனுடைய சன்னிதானத்தில் காலையில் இன்றைக்கி இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய திராணியை, ஆகாரத்தை, சக்தியை எங்களுக்கு தா என்று சொல்லி இறைவனிடத்தில் நீங்கள் கையேந்தும் போது, நீங்கள் அதிகாலையிலே தியானத்தில் தேவனுடைய சன்னிதானத்தில் உட்காரக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி என்கிறத நான் உணர்கிறேன். நான் உங்களை பார்த்தது கிடையாது, உங்களை இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி டெய்லி உங்களை என்ன செய்கிறேன்னா பார்க்குறேன். ஏன்னா இது என்ன நடக்கு அப்படிங்கிறத இது வரைக்கும் நான் இதெல்லாம் பார்க்குறது கிடையாது. சட்டசபையெல்லாம் என்ன நடக்கு ஏது நடக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது தான் அந்த
பிராமண ஐயா அந்த நெத்தியில் பொட்டு வச்சு ஒரு இந்து நண்பர் என்ன செஞ்சார்னா இந்த வசனத்தை சொன்னார். திருவெளிப்பாடு 7:4 சொல்கிறார். யாரும் அந்த விண்ணகத்துக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே போக முடியாது, எல்லாரும் என்ன செய்யணும், அழியக்கூடியவர்கள், அழிக்க வேண்டியதான், இதெல்லாம் அழித்து ஒழிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசினார். கிறிஸ்தவ மதத்தை அழிக்கணும், இஸ்லாமிய மதத்தை அழிக்கணும், இந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்லி யார் சொல்கிறா? உதயநிதி சொல்கிறாரு. அதனால் எல்லா மதத்தும் அழியக்கூடிய மதம் தான் அப்படின்னு இல்லை. எல்லா மதத்தவர்களையும் மொழியினரையும் இனத்தரையும் மரணத்திலிருந்து விடுவிக்கவே பாதுகாக்கவே இந்த இயேசுவானவர் என்ன செஞ்சார்? இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார், பாடுபட்டார், சிலுவை தன் தோளில் சுமந்து அவர் கொல்கதா மலையிலே ஏறி அந்த சிலுவையிலே 3 ஆணிகளிலே அவர் என்ன செய்தார்? நமக்காக அந்த உயிரை இறைவனிடத்தில் ஒப்படைக்கிறார். அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து, இதோ நான் உயிரோடு மரித்தேன், ஆனால் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன், உங்கள் எல்லாரையும் உயிர்ப்பிக்கும்படி, ஜீவனுள்ளவர்களாக கடவுளுக்கு முன்பாக நிறுத்தும்படி, தூயவர்களாக இந்த விண்ணக மேனியை உடையவர்களாக நிறுத்தும்படி, இதோ பாருங்கள் நான் விண்ணகத்தினுடைய மேனியோடு என்ன செய்திருக்கிறேன், உயிர்த்து உங்களுக்கு முன்னால் நிற்பேன் என்று சொல்லி 40 நாள் இந்த பூமியிலே சீடர்களுக்கும் 500 பேருக்கு மேற்பட்ட மனிதர்களுக்கு காட்சியளித்து சீடர்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த பரலோகத்துக்கு அப்படியே என்ன செய்தார்? ஒளியாக அப்படி எழுப்பி போனார். அந்த இறை நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா இந்த செய்தி உங்கள் யாவரையும் அந்த பரலோகத்தில் விண்ணகத்திலே கடவுளுடைய பிள்ளைகளாக, அதனால தான் கடவுளுக்கு நீ இந்து மதத்தில் இருக்கிறியா, நீ கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறியா, நீ கிறிஸ்தவனோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இருதயத்தில் தூய்மையாக இருக்கிறியா, என் வார்த்தை கீழ்ப்படுகிறையா, இந்த இயேசுவை அவர் சிந்திய அந்த இரத்தத்தை உன் நெத்தியிலே பூசுகிறையா, இந்த இயேசுடைய நாமம் உன் நெத்தியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா, தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதா, இதைத்தான் இயேசு என்ன செய்கிறான்னு பார்க்குற. திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, என் ஊழியக்காரர்கள் அவருடைய நெற்றியிலே என்னுடைய நாமம் என்ன செய்யப்பட்டிருக்கும், தரிப்பிக்கப்பட்டிருக்கும், அவர்கள் என்னை சேவித்து என்னை தொழுது கொள்வார்கள், ஆராதிப்பார்கள் சொல்லி. இதை ஒரு இந்து சாமியார் ஒருத்தர் பூநூல் போட்டு நாமத்தை நெத்தியில் போட்டிருக்கிறவர், அவர் அந்த சீடர்களுக்கு குறுப்புக்கு சொல்கிறாரு, நாம் இந்த நெத்தியில் போட்டக்கூடிய நாமம் என்ன தெரியுமா? இந்த திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கடவுளுடைய நாமம், இயேசுடைய நாமம், இயேசு நாமத்தை தரித்திருக்கிற இறைவனுடைய கடவுளுடைய ஊழியக்காரர்கள், அவரை தொழுது கொள்கிறவர்கள், அவருக்கு சேவை பண்ணுகிறேன்னு சொல்லி ஒரு இந்து நண்பர், ஒரு சாமியார் என்ன செய்கிறாருன்னா, அதை சொல்கிறத நான் என்ன செஞ்சேன்னா இதில் வேதத்தில் இது யூடியூப்பில் ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தேன். அதனால் அது உண்மை, மதம் இல்லை. எந்த ஒரு மனிதன் இன்றைக்கி நீ எந்த கிறிஸ்தவ மதத்தில் இருக்கணும், இந்து மதத்தில் இருக்கிறலாம் கடவுள் பார்க்கல. அவருக்கு தேவை இந்த சுவிசேஷத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை உன்னுடைய இரட்சகராக, மீட்பராக, உன்னை மரணத்திலிருந்து விடுவித்து, சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுவித்து, பிதாவுக்கு படைச்சவருக்கு முன்பாக உன்னை தூய்மையானவர் பரிசுத்தனாவர் நிறுத்துகிறாராக நீ ஏற்றுக்கொண்டு அவரை அழைத்து அவருடைய வழியிலே நீ நடக்கும்போது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, நிச்சயமாக இந்த உடலை விட்டு பிரியும்போது அந்த விண்ணகத்திலே நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை. புலிப்பேர் நிறுவத்தில் சொல்லுவார், நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அதனால் கொஞ்ச நாள் தான் இந்த உடலோடு இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். அந்த உடலை விட்டு பிரிஞ்ச ஒன்று இந்த சோல், இந்த ஆன்மா, இந்த ஆவி எங்கே இருக்குன்னு சொன்னால் கடவுளோடு இருக்கும். யாருடைய ஆன்மா ஆவி கடவுளோடு இருக்குன்னா அந்த இரத்தத்தை பயன்படுத்தி நெத்தியில் பூசி தன்னுடைய வார்த்தையில் நான் பேசுகிற மாதிரி இப்படி பேசி, இயேசுவே உங்கள் இரத்தத்தால் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்க 2 மாதத்துக்கு முன்னாடி நான் நெஞ்சிருக்கணும், சுடுகாட்டுக்கு போயிருக்கணும், இந்த இரத்தத்தை பயன்படுத்தி இதை யூஸ் பண்ணதுனால இன்றைக்கி திரும்ப எனக்கு அந்த ஜீவன் உயிர் வந்திருக்கு. இது ஏற்கனவே பேசியிருப்பேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள், ஆன்மீகவாதிகள், என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லுகிற செய்தி என்ன, பணிவோடு நான் கைகூப்பி கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மதம் நமக்கு வேண்டாம், எந்த மதத்தையும் நம்ம பின்பற்ற வேண்டாம். கடவுள் ஒருத்தர், உண்டாக்கியவர் ஒருத்தர், அவருக்கு முன்பாக நிற்பதற்கு இந்த சுவிசேஷம், இதை சுவாமி விவேகானந்தர் என்ன செய்கிறார்னா அழகாய் சொல்லுகிறார் ஞானதீபம் புஸ்தகத்தில். இதை மற்ற இந்து ஸ்லோகங்கள் என்ன சொல்லுதுங்கிறத நான் அடுத்த பகுதியில் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இதை சொல்கிறேன். வாழ்த்துக்கள்.